ஃபர்ஸ்ட் for a best closing, best starting is important. ஒரு சரியான மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு க்ளோசிங்காக ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும். அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது என்ன? நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் லிஸ்ட் வேணும். எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், எதுக்கு நம்ம இந்த க்ளோசிங் பண்ணணும்? க்ளோசிங் பண்றது நமக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக, ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக. அந்த மாதிரி இன்கம் ஜெனரேட் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் வேணும். எஸ், எனக்கு வந்து ஒரு வீடு வைக்கணும், இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ட்ரீம் நமக்கு இருந்தா மட்டும்தான் ஆளுங்க வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் ஏ ட்ரீம் லிஸ்ட் ஆஃப் யுவர் ஜாயினிஸ். உங்க கூட இருக்கிற ஆளுங்களோட ஒரு ட்ரீம் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தயார் பண்ணுங்க. செகண்ட், கன்ஃபார்ம் த டேட் ஆன் ட்ரீம்ஸ் டு கன்வெர்ட் இட் ஆஸ் எ கோல். நமக்கு ஒரு வீடு வைக்கணும், இல்லைன்னா ஒரு கார் வாங்கணும் சொன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே சார் அப்ப நம்ம வேலை செய்யலாம், அந்த மாதிரி இல்லை. எப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், எப்போ வந்து நீங்க ஒரு வீடு வைக்கிறதுக்கு பிளான் பண்றேன், எப்போ வந்து நீங்க வந்து இவ்வளவு 1,00,000 ரூபாய் பெர் மந்த் இன்கத்துக்கு வர்றதுக்காக நீங்க பிளான் பண்ணலாம். அதுக்கு ஒரு டேட் வேணும். ஏன்னா அந்த டேட் போடும்போது தான் இந்த ட்ரீம் வந்து ஒரு கோலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இம்மிடியட்லி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன, நீங்க எல்லாம் இப்ப இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற ஆளுங்கள்ல கூட புது ஆளுங்க யாராவது இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரீம் இல்லைன்னா இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. எதுக்கு நீங்க வை யூ ஆர் இன் ஆர்சிஎம், எதுக்கு நீங்க ஆர்சிஎம் குள்ள இருக்கு? ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீம் வேணும். அந்த ட்ரீமுக்கு வந்து நீங்க ஒரு டேட் போடுங்க. எஸ், அடுத்த வருஷம் இல்லைன்னா 2025 முடியறதுக்குள்ள எனக்கு வந்து இது வேணும், இல்லைன்னா 2030 வந்து நான் ஒரு வீடு வைக்க 1 கோடி ரூபாயோட வீடு வைக்க போறாங்க. இந்த மாதிரி ட்ரீம் லிஸ்ட் வேணும், அதுக்கு ஒரு டேட் நீங்க போடணும். தேர்ட் திங் இஸ் ஆல்வேஸ் டேக் 5 ways. அப்படின்னா இந்த கோல்ஸ் நம்ம செட் பண்ணும்போது ஒரே ஒரு டேட் மட்டும் இல்லை. நான் இப்ப சொன்னேன் 2030 வந்து 1 கோடியோட வீடு வைக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா 2030 1 கோடியோட வீடு வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஆளுங்க வேலை செய்ய மாட்டேன். இப்ப அது வந்து ஃபியர் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா அது வந்து ஏதோ காலம் 2030 சொன்ன இனியும் வந்து 6 வருஷம் 7 வருஷம் இருக்கு. இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய அந்த 1 கோடிக்காக இன்னைக்கு வந்து இதுக்கு நான் வேலை செய்யணும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்கிற அளவு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரே ஒரு டார்கெட் மட்டும் இல்லை, இந்த டார்கெட் வந்து நீங்க டிவைட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் கோல் வேணும். 2030 வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு கோடி ரூபாயோட வீடு வைக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து மிட் டேர்ம் கோல் வேணும். அந்த 1 கோடி ரூபாயோட வீடு வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், 2025 நான் ஒரு எமரால்டுக்கு நான் பிளான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டைம் கோல் வேணும். 2025 எமரால்ட் ஆகணும்னா வரப்போற அடுத்த ஒரு இந்த 2024 முடியும் போது நான் ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்த்லி கோல் வேணும். எஸ், அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணோம், ஒரு 2024 டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும்னா இந்த மாதம் வந்து என்னோட டீம்ல இருந்து நான் 2 ஓப்பனர்ஸை நான் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ கோல்ஸ். எஸ், அந்த மாதிரி நம்ம டீம்ல இருந்து 2 பேரை ஓப்பனர் அச்சீவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக நான் வந்து நியூட்ரி சார்ஜோட வீர் வீராங்கனா கிளப்புக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னோட டீம்ல இருந்து 10 பேரை நான் இந்த என்ட்ரிக்கு நான் கொண்டு வரும். ஜோனல் ப்ரோக்ராமுக்காக நான் வந்து என்னோட டீம்ல இருந்து 10 பேரை கொண்டு வரும். இந்த மாதிரி மைக்ரோ கோலும் நீங்க என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அந்த மாதிரி செட் பண்ணும்போது நீங்க பாருங்க, அப்போ வந்து உங்களோட மைக்ரோ கோல் அடிச்சு நம்ம மீட்டிங் அப்படின்னா நீங்க லாங் டைம் கோல் 2030 1 கோடி ரூபாயோட வீடு வைக்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க மிட் டைம் கோல் ரெடி பண்ணிருக்க, ஷார்ட் டைம் கோல் ரெடி பண்ணிருக்கேன், மந்த்லி கோல் ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு மைக்ரோ கோல் இன்னைக்கு வந்து நான் பண்ண போற விஷயம் என்னோட வீராங்கனா கிளப், நம்ம ஜோனல் கிளப் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு எல்லாம் என்ன அதுக்கு எல்லாமே கம்பெனி டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்ல ஆளுங்களை கொண்டு வரும். நியூ ஜாயினிஸை வந்து நான் வந்து எகைன் என்ன பண்ண போறேன், இந்த மினிமம் இந்த டார்கெட் கொண்டு வந்து இந்த ஜோனல் செலிப்ரேஷன் நான் கொண்டு போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் அப்படின்னு மைக்ரோ கோல்ல இருந்து லாங் டைம் கோல் வரைக்கும் நீங்க செட் பண்ணணும். அப்பதான் வந்து இன்னைக்கு நம்ம வேலை செய்வீங்க. டு அச்சீவ் யுவர் டெய்லி கோல்ஸ் யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் ஹவர்லி கோல்ஸ். டெய்லி கோல்ஸ் இப்ப நான் சொன்னேன், நான் என்ன பண்ண போறேன், என்னோட டீம்ல இருந்து இன்னும் வரப்போற 10 நாள்ல என்ன பண்ணணும், வீராங்கனாக்கு இந்த 5 பாக்ஸ் நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ற 10 பேர், இன்னும் 5 பேர் நான் கொண்டு வர போறேன். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், சும்மா வந்து இந்த 10 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா பட்டாது. அதுக்கு அவர்லி கோல்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும், ரெடி பண்ணணும். எஸ், இந்த நாளைக்கு வந்து இல்லைன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 hours காலையில 10 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கிற இந்த டைம்ல நான் என்ன பண்ண போறாங்க, இவ்வளவு இந்த லிஸ்ட்ல இருக்கிற இவ்வளவு ஆளுங்களை நான் போய் மீட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஹவர்லி கோல்ஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க பண்ண போற அந்த கோலும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக வேலை செய்யணும். ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2030 அந்த 1 கோடி ரூபாயோட
வீடு வைக்க முடியும். அண்ட் டெஃபினெட்லி ஐ கன்ஃபார்ம் யூ தட் இது மாதிரி பண்ணா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் தட் ஹோம். 1 கோடி ரூபாயோட அந்த வீடு உங்களால வைக்க முடியும். அது வந்து கண்டிப்பா உங்களால வைக்க முடியும். பிகாஸ் திஸ் இஸ் த சிஸ்டம். நீங்க வந்து இப்போ நீங்க அந்த வீடு வச்ச அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணாலும் பண்ணாத இந்த அரசின்குள்ள இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் 2030 வரைக்கும் நீங்க கடவுள் வந்து ஒண்ணுமே நல்லா இருந்தா டெஃபினெட்லி நீங்க வந்து 2030 வரைக்கும் உயிரோடு இருக்க போறாங்க. அப்பவும் வந்து நீங்க உங்களோட இதே கோல் செட்டிங் தான் நீங்க யோசிச்சுட்டே இருக்கும். எஸ், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 1 கோடி ரூபாயோட வீடு வைக்கணும் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு சேஞ்ச் லைஃப்ல இருக்காது. ஆனா இதே மாதிரி நீங்க லைஃப்ல கரெக்டான கோல் செட் பண்ணா டெஃபினெட்லி வந்து என்ன ஆகும், நீங்க வந்து அந்த 2000 வரப்போற அந்த 6 வருஷத்துக்குள்ள அந்த வீடு 1 கோடி ரூபாயோட வீடு உங்களுக்கு வைக்க முடியும். டு அச்சீவ் மைக்ரோ கோல்ஸ் யூ நீட் டு ஒர்க் ஆன் டெய்லி கோல்ஸ். மைக்ரோ கோல் வேணும்னா அதுக்கு டெய்லி கோல் வேணும். டெய்லி கோல் வேணும்னா அதுக்கு என்ன வேணும், ஷார்ட் டைம் கோல்ஸ் அப்படின்னா மந்த்லி கோல்ஸ். எல்லா கோல்ஸும் வந்து நீங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நடக்கும். அதர்வைஸ் இது ஒண்ணுமே நடக்காது. ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு ட்ரீம் வேணும். அந்த ட்ரீம்ல இருந்துதான் இந்த கோல்ஸும் டார்கெட்ஸும் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அண்ட் மந்த்லி க்ளோசிங் எனக்கு பாருங்க, இப்போ வந்து மந்த்லி க்ளோசிங்ல வந்து அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கு. இப்போ நம்ம ட்ரீம்ஸ் நம்ம செட் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல் நம்ம செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரோ கோல்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் ரைட் யுவர்ஸ் அண்ட் யுவர் டீம் டார்கெட்ஸ். என்ன பண்ணும், ஒவ்வொரு மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க என்ன பண்ண, உங்களோட ஒரு பேப்பர்ல வந்து இந்த மாதம் நான் எவ்வளவு பிசினஸ் பண்ண போறேன், நான் வந்து எந்த பின் லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண போறேன், இல்லைன்னா வந்து பின் லெவலில் விடுங்க, ஜஸ்ட் என்னோட டீம்ல இருந்து 20,000 பிவி வந்து என்னோட டீம்ல இருந்து நான் ஜென்ரேட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி அந்த உங்களோட டார்கெட்டும் உங்க டீம்ல இருக்கிற ஆளோட டார்கெட்டும் வந்து நீங்க என்ன பண்ண ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். கம்ப்ளீட் யுவர் டெப்த் பில்டிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வித்தின் த ஃபர்ஸ்ட் வீக். டெப்த் பில்டிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நம்ம இங்க இருக்கிற சீனியர் லீடர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெப்த் பில்டிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் சொன்னா என்னது, ஏன்னா நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட ஒரு விஷன். இப்போ வந்து கேரளாவில நிறைய இடத்துல வந்து நான் பர்சனலி நான் போய் நடத்துற ப்ரோக்ராம் தான் டெப்த் பில்டிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம். அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஆளை கூட வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, நம்ம உட்கார போறாங்க. அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற அந்த ஜியாலஜி வைஸ் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்டையும் நம்ம என்ன பண்ண போறாங்க, நம்ம வந்து அவரோட டார்கெட் கேட்க போறாங்க. ஒரு புதுசா ஜாயின் பண்ண ஆளுங்க கிட்ட நம்ம என்ன கேட்க போறாங்க, இந்த மாதிரி உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு, நீங்க எவ்வளவு ஆளுங்களை ஜாயின் பண்ண போறது நம்ம கேட்க போறது இல்லை. நீங்க வந்து உங்களோட என்னென்ன பொருள் நீங்க யூஸ் பண்ணிருக்க சார், இப்ப நீ அப்ப வந்து நான் ஆட்டா யூஸ் பண்ணிருக்கேன், ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன், ஓகே டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலையா, அப்ப இல்ல சார் நான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணல, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு டூத் பேஸ்டும் சென்சேஷன் சோப்பும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு 5,000 பிவிக்கு நீங்க உங்களோட டோட்டல் பிசினஸ் கொண்டு வரணும். அப்படின்னா செல்ஃப் ஐடியில் நீங்க 5,000 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க ஒரு டைமண்ட் கிளப்புக்கு உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெப்த்ல இருக்கிற ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ண போறாங்க, அவரோட நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களோட பிசினஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டெப்த் பில்டிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வந்து எல்லா மாதமும் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பண்ணணும். செகண்ட் திங் இஸ் மேக் an action plan to achieve micro goals for your team and you also. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க சும்மா வந்து நீங்க அது பர்ச்சேஸ் பண்ணுங்க, நீங்க வந்து இவ்வளவு 20,000 பிவி கொண்டு வாங்க, நீங்க வந்து நீங்க ஒரு ஓப்பனர் பின்னுக்கு வாங்க, இல்லைன்னா வந்து ரன்னர் வாங்க சொல்றது இல்லை. அப்படி வர்றதுக்காக அவருக்கு என்ன தேவை இருக்கு, அவருக்கு வந்து இந்த மாதம் நம்ம கையில இருக்கிற என்னென்ன டார்கெட் இருக்கு, கம்பெனி வந்து என்னென்ன சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு வந்து கம்பெனியோட ஆஃபர்ஸ் என்ன இருக்கு, கம்பெனியோட ஆஸ் பர் த பிளான் நீங்க வந்து இவ்வளவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணோம் அவருக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வரணும். எஸ், நீங்க வந்து சும்மா ஓப்பனுக்கு வர வேண்டாம், நீங்க நான் உங்களுக்கு சொல்லி தர்ற மாதிரி நீங்க பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கலி நீங்க வந்து இந்த பின் லெவலுக்கு வரும். அந்த மாதிரி என்ன பண்ணணும், அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து சொல்லி கொடுக்கணும். சும்மா வந்து நீங்க டார்கெட்டுக்கு வாங்க சொன்னா யாருமே இது பண்ண போறது இல்லை. ஸோ தட் இஸ் அனதர் திங். அண்ட் ஃபீல்டு ஒர்க், பர்சனல் கவுன்சிலிங், ஜூம் மீட்டிங், ஹோம் மீட்டிங், இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். எனக்கு வந்து ஹோம் மீட்டிங் பண்ணணும்னு ஒரு நபர் சொன்னா அவருக்கு என்ன பண்ண ஒரு லீடர் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எஸ், நான் வரேன், இல்லைன்னா வந்து என்னோட டீம்ல இருக்கு இந்த வந்து உங்களோட இந்த அப்ளை லீடர் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்க டேட் மட்டும் சொன்னா போதும். இந்த லீடர் வந்து அந்த ஹோம் மீட்டிங்க்கு உங்களை ஹெல்ப் பண்ணி கொடுக்குவீங்க. நீங்க உங்களோட டீம்ல இருக்கிறவங்க ஜூம் மீட்டிங் வேணுமா, காலையில 6 மணிக்கு வாங்க, நான் வந்து ஜூம் மீட்டிங் கொடுக்குறேன், எப்படி நம்ம பிளான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன பண்ணோம், அதே அந்த கவுன்சிலிங் மீட்டிங்ல அந்த டெப்த் பில்டிங் ப்ரோக்ராமில் அவருக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்ளைங் லீடர்ஸ் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் 20th of every month start analyzing your business on the basis of target. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாதிரி டெப்த் பில்டிங் ப்ரோக்ராம் பண்ணி அவருக்கு எல்லாம் எப்படி பண்ணணும், அதுக்காக சர்வீஸ் யாரு கொடுக்க போறோம், இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20ஆம் தேதி நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம சொன்ன மாதிரி வந்து பிசினஸ் வருதா? அவர் வந்து 5000 பிவி செல்ஃப் ஐடியில பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நபர் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து இது வரைக்கும் எவ்வளவு பிவி பர்ச்சேஸ் பண்ணிருக்கு? எஸ், அவர் 5000 பிவி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதுக்கு மேல இருக்கிற ஆளு வந்து ஜஸ்ட் மேல இருக்கிற ஆளோட டோட்டல் அவர் வந்து இந்த மாதம் அவர் ஒரு ஸ்டார்டருக்கு வரும் சொல்லியிருந்தாங்க. சோ எவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு? எஸ், அவர் வந்து இது வரைக்கும் அவருடைய டீம்ல பர்ச்சேஸே வரல. சோ அவருக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு எகெயின் வந்து அந்த பிசினஸ் நம்ம பார்க்கணும். சோ நம்ம சொன்ன மாதிரி அந்த பிசினஸ் வந்திருக்கா இல்லையாங்கிறது எல்லா மாதம் 20ஆம் தேதி என்ன பண்ணணும்? நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க அந்த பிசினஸ். And if you have achieved as per your plan, no need to change or disturb your current plan. அப்படின்னா இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே வந்து அந்த டோட்டல் பிசினஸ் வருது அப்படின்னா 20ஆம் தேதி இவ்வளவு பிசினஸ் இருந்தா நமக்கு தெரியும் க்ளோசிங்ல வந்து இவ்வளவு பிசினஸ் வந்து முடிய போறாங்க. அப்படி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சா நீங்க வந்து உங்களோட பிளான் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இப்ப வந்து நடக்கிற மாதிரி நடக்கட்டும். ஜஸ்ட் மோட்டிவேஷன் மட்டும் நமக்கு கொடுத்தா மட்டும் போதும். ஜஸ்ட் நீட் டு பி இன் டச் வித் யுவர் டீம் அண்ட் பூஸ்டர். நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை வந்து ஒரு டச்ல இருங்க. அவருக்கு ஜஸ்ட் சின்ன பூஸ்டப் மட்டும் கொடுத்தா போதும். ஆனா மந்த்லி க்ளோசிங் ப்ராசஸ்ல இஃப் இட் இஸ் நாட் கோயிங், இஃப் எனி பை சான்ஸ் இஃப் யுவர் பிசினஸ் இஸ் நாட் கமிங் ஆஸ் பர் யுவர் பிளான், 20ஆம் தேதி நீங்க பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுத்த அந்த டெப் பில்டிங் ப்ராசஸ்ல இல்லைன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க நினைச்ச மாதிரி பிசினஸ் வரலன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்க அடுத்த 10 நாள் அப்படின்னா இன்னைக்கு 20ஆம் தேதி, இனி நம்ம க்ளோசிங்க்கு 10 நாள் இருக்கு. பேலன்ஸ் 10 days ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி யூ நீட் டு பிளான். அடுத்த 10 நாள்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு பிளான் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா நீங்க வந்து எகெயின் அது பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். யுவர் நான் பெர்ஃபார்மிங் லீடர் வில் டெல் யூ லாட் மெனி ரீசன்ஸ். நம்ம டீம்ல இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யார்கிட்ட பேச போறாங்க? நம்ம டீம்ல இருக்கிற மெயின்லி பெர்ஃபார்ம் நம்ம ஆக்டிவா இருக்கிற லீடர்ஸ் கிட்ட தான் பேச போறாங்க. ஆனா அவர் வந்து நான் பெர்ஃபார்மிங் லீடரா இருந்தா அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சார் அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்ல, டெப்போக்காரன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்ளைன் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க, எனக்கு வந்து கம்பெனியோட ட்ரைனிங் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல சார், இல்லைன்னா எனக்கு வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ் ஒன்றுமே கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. பட் நான் தான் சார் பிரச்சனைன்னு யாருமே சொல்ல மாட்டேன். இல்ல சார், நான் வந்து இந்த மாதம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், சோ அதனால வந்து நான் பண்ணல சார், நான் பண்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஐ வில் டூ இட். இந்த மாதிரி பண்ற லீடர்ஸ் சொல்ற லீடர்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா அவர் வந்து என்ன சொல்லுவீங்க? எல்லா அவர் சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லுவீங்க. ஆனா ரீசன் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு நிறைய லீடர்ஸ் சொல்லவே மாட்டேன். சோ அந்த மாதிரி சொல்ல லீடரா இருந்தா யூ காட் எ கிரேட் லீடர். பட் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்ற ஆளா இருந்தா டெஃபினெட்லி வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்டிக் ஆன் வித் யுவர் டார்கெட், டோன்ட் பேனிக். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க வந்து அந்த டார்கெட் நீங்க நம்ம வந்து பண்ணிதான் ஆகணுங்கிறது நீங்க கட்டாயமா சொல்லிடணும். அந்த மாதிரி பிரச்சனை சொல்ற லீடர் கிட்ட வந்து நீங்க உங்களோட டார்கெட் வந்து நீங்க யாருமே வந்து கம்மி பண்ணக்கூடாது. அண்ட் இஃப் யூ டூயிங் லைக் தட் இட் ஷோஸ் யூ ஆர் எ வீக் லீடர். நம்ம வந்து சரி அப்ப நீங்க உங்களால முடியல அளவுக்கு வந்து நீங்க பண்ணுங்க சொல்லிட்டு அந்த டார்கெட்டை நீங்க கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி என்ன நீங்க ஒரு வீக் லீடர்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஃபார் யுவர் ரெடியூஸ்ட் டார்கெட் வில் எஃபெக்ட் யுவர்ஸ் அண்ட் யுவர் டோட்டல் டீம். எப்போ நம்மள டார்கெட் நம்ம ரெடியூஸ் பண்ணா இது வந்து என்னோட டார்கெட் மட்டும் இல்லை, நம்ம டீம்ல இருக்கிற நிறைய ஆளுங்களோட டார்கெட். ஒராளு டார்கெட் ரெடியூஸ் பண்ணா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வந்து ஒழுங்கா வேலை செய்யறேன், நான் நினைச்ச மாதிரி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், எனக்கு வந்து 2030 1 கோடி ரூபாய் வீடு கட்டணும்னு நினைச்சு மைக்ரோ கோல்ஸும் லாங் டேர்ம் கோல்ஸும் எல்லாம் கரெக்டா பண்ற லீடரோட டார்கெட் வந்து வரப்போறது இல்லை. Why? Because you reduced the target. ஒழுங்கா வேலை செய்யாது, இல்லைன்னா வந்து கரெக்டா இதை பற்றி தெரியாத லீடர் சொன்ன அந்த ஒரு தப்பான லீடருக்காக ஒழுங்கா வேலை செய்யற ஒரு லீடரோட டார்கெட் வந்து நீங்க கம்மி பண்ற, அவரோட ட்ரீம்ஸ் வந்து நீங்க கொலை செய்யறாங்க. ஸோ நெவர் எவர் ரெடியூஸ் டார்கெட். உங்களோட டார்கெட் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? ரெடியூஸ் பண்ணக்கூடாது. அந்த டார்கெட்ல வந்து ஸ்டிக் ஆன் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். திஸ் வில் ஸ்பாயில் யுவர் இமேஜ் அண்ட் the concerned leader will not grow in the coming months. நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம பிசினஸ் நீங்க வந்து சரி அப்ப நீங்க உங்களால பண்ண முடியுது நீங்க பண்ணுங்க சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா அந்த உங்களோட இமேஜஸ் மேல அது வந்து அவர்கிட்ட சொன்னா மட்டும் போதும், அவர் பிரச்சனை இல்லை, இது வந்து இதெல்லாம் பேச்சு மட்டும்தான், இதெல்லாம் பண்றதுக்காக சொல்லுங்கிற அந்த ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல, உங்களோட வரப்போற காலகட்டத்துல வந்து அந்த லீடர் வந்து இதே மைண்ட் செட்ல தான் அவருக்கு இருக்கும், அவர் வந்து க்ரோ பண்ண போறது இல்லை. As a strong leader, you need to work out a new working plan for him and help him to achieve the target. என்ன பண்ணும்? நம்ம வந்து சும்மா நீங்க பண்ணுங்க சொல்லிட்டு அது நான் டார்கெட் கம்மி பண்ண போறது இல்லை, நீங்க பண்ணுங்க சொல்றது இல்லை. நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக இப்ப இந்த டார்கெட் வரணும்னா நம்ம கையில வந்து 10 நாள் இருக்கு, நமக்கு என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க, நான் உங்களோட கூட இருக்கு, நீங்க சொல்லுங்க நமக்கு என்ன பண்ணா இந்த டார்கெட் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். we will டுகெதர் we will do. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும்.
ஜஸ்ட் இல்ல நான் டார்கெட் கம்மி பண்ண போறது இல்ல, நீங்க பண்ணுங்க சொல்றது கிடையாது. we are together we are going to achieve the target, tell me how we can do. நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவருக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு அவருக்கு ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் successful or not in achieving next 10 days plan, it will boost up your image in your team and help you to improve your confidence and leadership. நீங்க வந்து அந்த 10 நாளுக்குள்ள மேபி நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம், மேபி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த லீடருக்கு வந்து உங்க மேல இருக்கிற மதிப்பு வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அவர் என்னோட கூட இருந்தாங்க, அதுக்காக வந்து அவரு வேலை செய்யறாங்க. அந்த ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ். நெக்ஸ்ட் மந்தாவது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணங்கிற இன்டென்ஷன் வந்து நம்ம டீமுக்குள்ள நமக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஹெல்ப் ஹிம், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் ஹவு டு ஒர்க் அவுட் யுவர் பேலன்ஸ் 10 days பிளான். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த 10 நாளுக்குள்ள நமக்கு என்ன பண்ண முடியும், இந்த 10 நாள்ல வந்து நமக்கு எப்படி வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுங்கிற கேள்வி நிறைய ஆளுங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கையில என்ன இருக்கு, 3 working strategies to complete your balance target. உங்களோட அந்த பேலன்ஸ் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுக்காக நம்ம கையில வந்து 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல நம்பர் 1 strategy is N into A formula, that is equal to your business. N into A formula. What is N into A formula? N into A formula சொன்னா it is very simple. பார்க்கிறதுக்கு ஏதோ பெரிய கால்குலேஷன் மாதிரி இருக்கு, ஆனா இட்ஸ் வெரி ஈஸி. என்னன்னு சொன்னா நம்பர் ஆஃப் யுவர் ஏபிஸ், உங்க டீம்ல இருக்கிற அசோசியேட் பையர்ஸோட எண்ணம். A means amount of purchase. இதுதான் N into A formula. அப்படின்னா நம்ம டீம்ல இருக்க நமக்கு ஒரு பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், ஒண்ணு வந்து நமக்கு என்ன பண்ணலாம், அசோசியேட் பையர்ஸோட எண்ணம் வந்து அவரோட நம்பர் ஆஃப் அசோசியேட் பையர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நமக்கு எப்படி நமக்கு பண்ண முடியும், இருக்கிற அசோசியேட் பையர்ஸோட பர்ச்சேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல ஏது நம்ம பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம டீம்ல கிடைக்கும். Select those leaders who are inactive in your team and make them purchase. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த ஜியோலஜி எடுத்து அதுக்குள்ள இருந்து நம்ம பாருங்க எத்தனை நம்ம லீடர்ஸோட பேரு படிச்சுட்டு அதுல வந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் நிறைய இன்ஆக்டிவான லீடர்ஸ் இருக்கு. அப்படின்னு ஆர்சிஎம் குள்ள இருக்கு, ஆனா பெரிய லெவல்ல பர்ச்சேஸ் பண்ணாத. இது தமிழ்நாடு எல்லாம் பார்த்தா மேக்சிமம் ஆளுங்க வந்து இன்ஆக்டிவான ஆளுங்க தான். அப்படின்னு ஆர்சிஎம் குள்ள இருக்கு, ஆனா அவருக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேவை இருந்தா போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதர்வைஸ் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். அப்படின்னா ஒரு பிசினஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ அந்த இன்ஆக்டிவான லீடர்ஸ் என்ன பண்ணணும், அவரை நீங்க கால் பண்ணுங்க, அவரை வந்து பர்ச்சேஸ் பண்ண வைங்க. அவர்கிட்ட வந்து நம்ம ஆர்சிஎம்மோட ஏதாவது ஆஃபர்ஸ் என்ன விஷயங்கள் இருந்து அவருக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு என்ன பண்ண அவரை வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். வாட் எவர் யூ கெட் ஃப்ரம் தோஸ் வில் பி அன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஃபார் யூ. அந்த மாதிரி இன்ஆக்டிவான லீடர்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரும்போது இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்கும் போது அந்த மாதிரி கிடைக்கிற எல்லா பிசினஸும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் தான். ஏன்னா அது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிசினஸ். திஸ் வில் ஹெல்ப் யூ டு மினிமைஸ் யுவர் டார்கெட் கேப். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், நீங்க வந்து அந்த டார்கெட்டோட கேப் நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20,000 கேப் இருந்து அந்த 20,000 ஒரு 10,000 கம்மி பண்றதுக்காக உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த ஜஸ்ட் நம்ம இன்ஆக்டிவான ஆளுங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிற 10,000 இட் வில் பி ஈஸி ஃபார் எ பர்சன். அந்த 10,000 பிவி நமக்கு இந்த மாதிரி நமக்கு இன்ஆக்டிவான ஆளுங்களுக்கு கிடைச்சா பேலன்ஸ் இருக்கிற அந்த 10,000 வந்து சிம்பிளி வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு கரெக்டா பிளான் பண்ணி வேலை செய்தா அந்த 10,000 நமக்கு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் நம்பர் ஆஃப் நியூ பர்ச்சேசஸ் இன் யுவர் டீம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம டீம்ல இருக்கிற புது பர்ச்சேஸ் இப்ப லாஸ்ட் ஒரு 6 மாதம் 7 டேஸுக்குள்ள ஜாயின் பண்ண ஆளுங்க இல்ல லாஸ்ட் 2 மந்த்ஸுக்குள்ள ஜாயின் பண்ண ஆளுங்க நியூ பர்ச்சேசஸ் இருக்கும். அந்த ஆளுங்களை என்ன பண்ணணும், நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூ பர்ச்சேஸ் டோன்ட் ஹேவ் த கரெக்ட் ஐடியா அபவுட் த கம்பெனி பாலிசிஸ், கம்பெனி சிஸ்டம், கம்பெனி ஆஃபர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். கம்பெனியோட பிளான், கம்பெனியோட ஆஃபர்ஸ், கம்பெனியில் இப்ப நடக்கிற விஷயங்க புது ஜாயினிஸ்ல மேக்சிமம் ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், அந்த ஆளுங்க ஒரு லீடர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டார்கெட் இருக்கு, நீங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ண ஆளு தானே, இந்த மாதிரி இந்த டார்கெட்டுக்கு நீங்க வாங்க, நீங்க வந்து கீஸோடு இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா காமார்ஸோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னா நியூட்ரி சார்ஜ் உமன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது என்ன ஆகும், புது ஆளுங்களுக்கு அந்த புது விஷயம் அப்படின்னு ஒரு ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட டீம் பர்ச்சேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தவரை பர்ச்சேஸ் பண்ண வைங்க. எஜுகேட் தெம் அண்ட் மேக் தெம் பர்ச்சேஸ். நீங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க சொன்னா பറ്റാது. நீங்க என்ன பண்ண, எஜுகேட் தெம். யூ ஷுட் எஜுகேட் தெம். அவருக்கு சொல்லி கொடுங்க இது எதுக்கு நீங்க இது பர்ச்சேஸ் பண்ணணும்.
அது வந்து நீங்க அது ஹெல்த் பெனிஃபிட்டா இருந்தாலும், இன்கம் பெனிஃபிட்டா இருந்தாலும், அச்சீவ்மெண்ட் பெனிஃபிட்டா இருந்தாலும், ஃப்ரீ குட்ஸா இருந்தாலும், ஆஃபரா இருந்தாலும், எதுக்கு அவரு பர்ச்சேஸ் பண்ணங்கிற விஷயம் அவருக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பர்ச்சேஸ் பண்ண வைங்க. அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வைக்கும் போது அவர் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதம் நிறைய ஆளுங்க ஒரு ஸ்லாபுக்குள்ள வர்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட அந்த டார்கெட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கிற அந்த கேப் டார்கெட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஃபார்முலா. அடுத்தது என்ன, செகண்ட் இஸ் ஒர்க் ஆன் யுவர் லெக் ஸ்ட்ரக்சர். உங்களோட லெக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வேலை செய்தாலும் உங்களுக்கு வந்து இந்த க்ளோசிங் இருக்கிற அந்த 10 நாளுக்குள்ளேயே வந்து வரப்போற இந்த 10 நாள் இருக்கிற அந்த கேப் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஹவு வி கேன் டூ த கேப், ட்ரா யுவர் லெக் ஸ்ட்ரக்சர் இன் பேப்பர். உங்களோட டீம்ல இருக்கிற ஆள் கூட அந்த லெக் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு பேப்பர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க. இன் டெப்த் மார்க் த மினிமம் பின் லெவல் இன் யுவர் லெக் ஸ்ட்ரக்சர். உங்களோட டீம்ல வந்து ഏറ്റവും மினிமம் பின் லெவலில் இருக்கிற ஆளுங்களை வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து உங்களோட டீம்ல இருக்கிற ஒரு ஓப்பனர் லெவல்ல இருக்கிற ஆளுக்கு வந்து ஒரு 5000 பிவியோட கேப்ல இருந்து அவரோட ஓப்பனர் லெவலு கம்மியா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த நபரை அந்த ஓப்பனர் லெவல் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க டைரக்ட்லி அவரை ஹெல்ப் பண்ணுங்க. Help and work with him to complete his minimum pin level, and automatically his upline will also go for the next pin level. நம்ம டீம்ல இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா ഏറ്റവും டெப்த்ல இருக்கிற ஒரு சின்ன கேப்ல வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வராது இருக்கிற ஆளை நம்ம என்ன பண்ணோம், நம்ம டைரக்ட்லி, ஏன்னா ஒரு லீடர் போனா டெஃபினெட்லி வந்து அந்த இடத்துல பிசினஸ் வரும். ஸோ நீங்க வந்து டெப்த்ல இருக்கிற நபரை டைரக்ட்லி அந்த லெக் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு அல்ல டெப்த்ல இருக்கிற நபரை நீங்க டைரக்ட்லி அந்த 5000 பிவி இல்லைன்னா 7000 பிவி அச்சீவ் பண்றதுக்காக அவரை நீங்க ஹெல்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அதுக்கு மேல இருக்கிற லீடரோட பின் லெவல் ஆட்டோமேட்டிக் அவருக்கு என்ன, அப்போ அவரோட கேப் கம்மியாகும். ஸோ டெஃபினெட்லி அவர் என்ன பண்ணுவீங்க, மேலே இருக்கிற லீடர் எஸ் அப்ப அப்படின்னா நானும் வந்து என்னோட அடுத்த பின் லெவல் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ணுவீங்க. when some leaders try to fill their target gap, you will also get benefit. அந்த டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணணும் நமக்கு சொல்ல முடியாது. பட் சில லீடர்ஸ் என்ன பண்ணுவீங்க, எஸ் அப்ப அந்த டார்கெட்டோட இந்த கேப் வந்து நானும் ஃபில் பண்றேன், அப்ப எனக்கும் வந்து அடுத்த பின் லெவலுக்கு போக முடியும். நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட டோட்டல் டீம் டார்கெட் நமக்கு கிடைக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு பெனிஃபிட்டா தான் வரும். And if you rightly analyze and do it in your team, இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும், நீங்க உங்களோட டீமை வந்து சரியா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். சும்மா ஏதாவது ஒரு ஆளை நம்ம போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணி நீங்க அப்படி பண்ணுங்க சொன்னா இது நடக்காது. நம்ம சரியான விதத்துல அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணா the last week of your business will be the extraordinary business week of your team. நம்ம வந்து எல்லாம் இந்த மாதத்தோட ഏറ്റവും லாஸ்ட் கடைசி இருக்கிற 4-5 நாள் இதுவரைக்கும் லாஸ்ட் 25 நாள் உங்களுக்கு கிடைக்காத பிசினஸ் இந்த 5 நாளுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வர முடியும். இந்த லெக் ஸ்ட்ரக்சர்ல நீங்க எழுதி நீங்க அவரை போய் ஹெல்ப் பண்ணி அவரை பின் லெவல் சேஞ்ச் பண்ண வச்சா that 5 day will be the most precious 5 day. ഏറ്റവും അധികം ഇൻകം ഏറ്റവും അധികം ബിസിനസ് ജനറേറ്റ് ആവുற 5 day வந்து இந்த லாஸ்ட் 5 டேவா இருக்கும். ஸோ அப்படி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட இந்த 10 நாளுக்குள்ள உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் த தேர்ட் திங் இஸ் டேக் அண்ட் கிவ் சப்போர்ட். இதுதான் மூணாவது நம்மளால பண்ண முடியுற விஷயம். இது வந்து நிறைய ஆளுங்களுக்கு வந்து பண்ண முடியாத விஷயம் கூட இதுதான். இப்ப நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வந்து நிறைய ஆளுங்க சரி இது சார் கம்ப்ளீட்லி நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் அது பண்றேன் சார், வி கேன் டூ திஸ் சொல்லுவீங்க. ஆனா இது வந்து நிறைய ஆளுங்க வந்து ஐயோ இது கொஞ்சம் கஷ்டம் சார், இது பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. வாட் வி நீட் டு டூ, டேக் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் லீடர் ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் ஹிம். உங்களுக்கு வந்து உங்களோட லீடரோட சப்போர்ட் நீங்க கேளுங்க. அவருக்கு உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லீடர் கூட போய் சேர்ந்து வேலை செய்யுங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஹியர் ஃபார் த அச்சீவ்மெண்ட். யாருமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது, அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன்னு யாருமே சொல்ல போறது இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் நீங்க வந்து லாஸ்ட் பண்ண முடியுற விஷயம் என்னன்னு கேட்டா, சார் எனக்கு வந்து இவ்வளவு கேப் இருக்கு, ஹவு டு அச்சீவ் த டார்கெட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த லீடர் கிட்ட நீங்க போய் கேளுங்க. டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் அப்ளைன்ஸ். உங்களோட அப்ளைனை என்ன பண்ணுங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்ளைன்னு சொன்னா சும்மா கிடையாது, அவரெல்லாம் வந்து வேலை செய்யறதுக்காக அப்ளைன். ஸோ அந்த அப்ளைனுக்கு வந்து வேலை கொடுக்கறது யாரோட வேலை, நம்ம டவுன்லைன்ஸ் தான் கொடுக்கணும். கோபகுமார் சாருக்கும் மூர்த்தி சாருக்கும் சுஜித் சாருக்கும் டைமண்ட் பட் சாருக்கும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது என்னோட பொறுப்பு, அது நான் தான் கொடுக்கணும். இஃப் சுஜித் சார் இஸ் நாட் கிவிங் ஒர்க் டு மீ, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஹிம் ஒர்க். அவருக்கு அவர் ஒர்க்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. கோபகுமார் சாரின் சப்போர்ட் கிடைக்கலன்னா அந்த கோபார் சார் சப்போர்ட் வாங்குறது அது என்னோட பொறுப்பு. ஸோ வாட் ஐ நீட் டு டூ, அவரோட ஒர்க் நம்ம வாங்கணும். if you find that a person can fill your gap in the last stage, don't hesitate to
ஆஸ்க் ஹிம். எന്നുவெச்சா ஒரு லீடர் வந்து இப்போ பொட்டன்ஷியல் லீடர், நான் சும்மா ஏதாவது லீடர் நான் சொல்லல, ஒரு லீடர் வந்து பொட்டன்ஷியல் லீடர், அந்த லீடர் அவர் வந்தா டெஃபினெட்லி வந்து எனக்கு இந்த கேப் ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தா டோன்ட் ஹெசிடேட் டு கால் ஹிம். அவரை கால் பண்றதுக்காக நீங்க ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அவரை கால் பண்ணுங்க, அவரோட பெனிஃபிட் நீங்க எடுத்துடுங்க. ப்ரமோட் அண்ட் ஜாயின் ஹேண்ட் வித் ஹிம் ஐதர் யுவர் அப்ளைன் ஆர் யுவர் டவுன்லைன். இது வந்து அப்ளைனுக்கு மட்டும் இல்லை, டவுன்லைனுக்கும் அப்படிதான். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அப்ளைன் லீடர், எனக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் எனக்கு வந்து ஒரு ரூபி பின்னுக்கு போனோம். நான் ரூபிக்கு போனோம்னா அதுக்காக என்ன பண்ணணும், என்னோட டீம்ல இருக்கிற 2 எமரால்டு வந்து ஸ்டார் எமரால்டா மாறணும். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டார் எமரால்டு லீடர் மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு என்னோட ரூபி பின் அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு என்ன வேணும், அவரோட டீம்ல அச்சீவ்மெண்ட் வந்துதான் ஆகணும். ஸோ வாட் ஐ நீட் டு டூ, நம்ம என்ன பண்ணோம், நம்ம டவுன்லைன்ல போய் நான் பேசணும், ஏன்னா அது வந்து என்னோட டார்கெட்டுக்காக. ஸோ ப்ரமோட் அண்ட் ஜாயின் ஹேண்ட் வித் ஹிம் ஐதர் யுவர் அப்ளைன் ஒரு டவுன்லைன். அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்க வந்து அவர்கிட்ட போய் பேசுங்க. இன் பிசினஸ் we don't have permanent enemies, we are strictly here for the business. This is the, உங்களோட எழுதி வச்சுக்கோங்க, பிசினஸ்ல வந்து நமக்கு பெர்மனன்ட் எனிமீஸ் யாருமே இல்லை. பிசினஸ்ல there is no enemies, we are strictly here for the business. நம்ம இங்க வந்திருக்கிறது பிசினஸுக்காக தான். பிசினஸா பாருங்க. ஸோ if you want to get the support from your upline, use the upline. Alone you can go fast, but together we can go far. This is a superb line. நீங்க என்ன பண்ணல, நீங்க வந்து தனியா இருக்கும்போது எனக்கு யாருமே வேண்டாம் சார் நானே பண்றேன்னு நினைச்சா யூ கேன் கோ ஃபாஸ்ட். நீ ஏன்னா எனக்கு வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சபடி நீங்க பண்ணும்போது யூ கேன் கோ ஃபாஸ்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார், நீங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போகணும், பெரிய லெவல்ல போனோம்னா யூ ஹாவ் டு கோ டுகெதர். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும். ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ல நம்ம தனியா போகும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து டயர்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வாட் யூ வில் டூ, நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா மோட்டிவேட் பண்றதுக்கு இல்லைன்னா we automatically we will stop. பட் we go together. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஆள் கூட போகும்போது மேபி அந்த ஃபாஸ்ட் இருக்காது, ஏன்னா அந்த ஆள் வந்து இந்த வழி போகணும்னு சொல்லுவீங்க, அப்ப நீங்க இல்ல இதுதான் கரெக்டான வழி நீங்க சொல்லுவீங்க. கொஞ்ச நேரம் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்காக நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கூட சேர்ந்து போகும்போது. ஆனா அப்படி பேசி பேசி போனா பிரச்சனைகள் இருந்தாலும் அடிபட்டாலும் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி வாட் யூ வில் கோ, யூ கேன் கோ லாங் வே. நிறைய காலங்கள் உங்களுக்கு என்ன பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு போனோம்னா நீங்க வந்து அவர் கூட சேர்ந்து போகும்போது டுகெதரா போகும்போது உங்களுக்கு போக முடியும். ஸோ alone you can go fast, but together you can go far. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, you want to go far or you want to go fast. ஸோ இதுதான் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம். Together everyone achieve more, that is called team. டீம் சொன்னாலே வந்து together everyone achieve more, அதுதான் டீம் அந்த அதோட அப்ரிவேஷன். the bigger the dream, the more important the team. எத்தனை பெரிய உங்களோட ட்ரீம் எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட டீம் பெருசா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் பெரிய ட்ரீமுக்கு பெரிய டீம் வேணும், சின்ன ட்ரீமுக்கு சின்ன டீம் வேணும். ஸோ ட்ரீமுக்கு வந்து பரிதியே இல்லை, எவ்வளவு பெரிய ட்ரீம் வேணாலும் நீங்க பார்க்க முடியும். பிகாஸ் நம்ம கையில இருக்கிற அசோசியேட் பையர்ஸுக்கு there is no limitation.